திமுக கூட்டணிக்கு சவால் விடும் அணி எது என்கின்ற இந்த தலைப்பை எங்களுக்கு வழங்கியவுடன் அதில் சில சந்தேகங்கள் வந்தது. தந்தி தொலைக்காட்சி இந்த தலைப்பில் நிறைய ஒரு ஹிடன் அஜெண்டா வச்சுருக்காங்களா அப்படின்னு தோணுச்சு. போச்சுடா. அது என்ன திமுக கூட்டணிக்கு சவால் விடும் அணி, திமுகவுக்கு சவால் விடும் அணி அப்படின்னு கிடையாதா சார்? அங்கே கூட்டணி இருக்குது சொல்லியிருக்கு. ஏன் அணியாத்தான் திமுகவை எதிர்க்கணுமா? அணியாத்தான் திமுகவை எதிர்க்கணுமா? ஏன் தனியாக எதிர்க்க முடியாதவங்கள? டிவிகே என்கின்ற தனிப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்களை அலற விட்டு கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவிற்கு யார் வேண்டுமானாலும் சவால் விடலாம். ஆனால் திமுக யாரை தங்களுக்கு சவால் என்று எண்ணுகிறது என்பது முக்கியம். அது இன்று இப்பொழுது இந்த காலகட்டத்தில் எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் மக்கள் சந்திப்பிற்காக திருச்சிக்கு செல்லும் பொழுது, அரியலூர் செல்லும் பொழுது எத்தனை நிபந்தனைகள், எத்தனை கட்டுப்பாடுகள், 23 கட்டுப்பாடுகள். வேறு எந்த கட்சிக்கும் எந்த தலைவருக்கும் இத்தனை கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவில்லை. அது எடப்பாடியாருக்கு உட்பட. அண்ணன், என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் எத்தனையோ மாநாடு போடுகிறார். எந்த மாநாட்டுக்கும் இத்தனை கட்டுப்பாடுகள் கிடையாது. இருக்கலாம் அந்த கட்டுப்பாடுகளை விட, அந்த கட்டுப்பாடுகள் இந்த அளவுக்கு இல்லை. கோயிலில் சாமி கும்பிட்டதற்காக பொதுச் செயலாளர் மீது வழக்கு தொடரப்பட்டது. எந்த கட்சியின் மீது, எந்த பொதுச் செயலாளர் மீது, எந்த கட்சி நிர்வாகியின் மீது வழக்கு தொடரப்பட்டது? புதிதாக வந்த எதிரிகள் யார் சொல்வது? முதலமைச்சர் சொல்கிறார். பழைய எதிரிகளும் சரி, புதிதாக வந்த எதிரிகளும் சரி அப்படின்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றிக் கழகத்தை தனக்கு சவாலாக பார்க்கிறது, தனக்கு எதிரியாக பார்க்கிறது என்பதுதான் உண்மை. கேட்கலாம் நீங்க, இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த அதிமுக திமுக கூட்டணிக்கு சவால் கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். நான் பரிதாபப்படுகிறேன் அவர்களை பார்த்து. எம்ஜிஆர் காலத்து அண்ணா திமுகவா இது? இல்ல திமுகவை எதிர்ப்பதற்கு இது என்ன எம்ஜிஆர் காலத்து அதிமுகவா? தொடர்ந்து 3 ஆண்டுகள் 3 முறை திமுகவை ஆட்சி கட்டிலே அமர விடாமல் தடுத்த எம்ஜிஆருடைய அதிமுகவா இது? அல்லது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எனக்கு எதிரிகளே கிடையாது என்று சொன்ன இரும்பு பெண்மணி ஜெயலலிதாவுடைய அந்த அதிமுகவா இது? இது எடப்பாடியாருடைய அதிமுக. இன்றைக்கு எத்தனை பிரிவுகளாக இருக்கிறது, எத்தனை பிரிவுகளாக இருக்கிறது. இன்றைக்கு அமமுக யார்? அது வேற கட்சினா, வேற கட்சி. ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் தொண்டர்கள் அதிமுகவிலிருந்து போனவர்கள். நான் கோவில்பட்டியில் அண்ணன் டிடிவி அவர்கள் போட்டியிட்ட தொகுதியைச் சேர்ந்தவன், எனக்கு தெரியும். அங்கே கடம்பூர் ராஜு அவர்களுக்கு விழுந்த வாக்குகளும் அதிமுக வாக்குகள், அண்ணன் டிடிவி அவர்களுக்கு விழுந்த வாக்குகளும் அதிமுக வாக்குகள். அம்மா சின்னம்மா அணி, அதே மாதிரி ஓபிஎஸ் அணி, இன்னைக்கு புதுசா செங்கோட்டையன் அணி, இத்தனை அணிகள் இன்றைக்கு இருக்கிறது. இதுதான் வலுவான அதிமுகவா? இல்ல இத்தனை அணிகளாக பிரிந்து கிடக்கக்கூடிய அதிமுக திமுகவுக்கு சவால் என்றால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சவால் என்று சொன்னால் அதை விட வேடிக்கை எதுவுமே கிடையாது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் பெற்ற வாக்குகள் என்பது பெரும்பான்மையான வாக்குகள் எங்களுடைய வாக்குகள். எங்கள் கட்சி, எங்கள் தலைவர் ஆரம்பிக்கின்ற பொழுது 2024 தமிழக வெற்றிக் கழகத்தை எங்கள் தலைவர் ஆரம்பிக்கின்ற பொழுது 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தான் நாம் போட்டியிடப் போகிறோம். இதற்கு இடையே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலோ இடைத்தேர்தலில் நாம் போட்டியிடப் போவதில்லை. அந்தந்த சமயங்களில் அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள், அந்த தொண்டர்கள் தங்களுக்கு பிடித்த கட்சிகளுக்கு வாக்களிக்கலாம் என்று சொன்ன பொழுது, அன்றைக்கு 2024 நாம் தமிழர் கட்சிக்கு பெரும்பான்மையான வாக்குகள் எங்களுடைய வாக்குகள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த 8% வாக்குகள் என்பது 2021 நீங்கள் என்ன வாக்குகள் பெற்றீர்கள் அதை மனசு வச்சுக்கோங்க. நான் இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறேன் நாம் தமிழர் மீது. நான் அந்த கட்சியினுடைய ஆதரவாக இருந்தவன் என்ற காரணத்தால் சொல்றேன். 2010 நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த போது இன்றைக்கு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. எத்தனை கவுன்சிலர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க? நான் இன்னொன்று புள்ளி வர சொல்றேன். வெறும் 6 பேரை வச்சு பேசுறீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், அதே கோவில்பட்டி சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி ஒன்றியத்தில்
ஒரே ஒரு நாம் தமிழர் வேட்பாளர் மட்டும்தான் போட்டிட்டார். அது என்னுடைய தங்கை. எங்கள் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு ஒன்றியத்தில் போட்டியிடுவதற்கு வேட்பாளர் கூட இல்லாத ஒரு கட்சி இன்றைக்கு திமுகவுக்கு சவால்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? திமுகவுக்கு எப்படி வந்து அதிமுக சவாலாக இருக்க முடியும்? திமுகவுக்கு எப்படி நாம் தமிழர் சவாலாக இருக்க முடியும்? முதல் மாநாட்டிற்கு வந்த மக்களுடைய ஆதரவை பாருங்கள். இரண்டாவது மாநாட்டிற்கு வந்த மக்களுடைய ஆதரவை பாருங்கள். தமிழ்நாட்டில் சமகாலத்தில் ஒரு அரசியல் புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. அவங்க என்ன 30 கேட்பாங்க? வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய அவங்க என்ன கேட்பாங்க? நாங்களாவது இத்தனை தேர்தல் போட்டிட்டு இருக்கோம், நீங்க முதல் தேர்தலே எப்படி சவால் ஆவீங்கன்னு அவங்க கேட்க மாட்டாங்க. நிச்சயமாக. அதாவது இது இல்லை, இது வந்து சில பேர் வந்து இந்த அரசியல் விமர்சகர்கள் புள்ளிகள் இது மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. இது ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனி. தேர்தலில் போட்டியிடாத ஒரு கட்சி வந்து எத்தனை வாக்குகள் இதெல்லாம் வந்து விஷயமே இல்லை. முதல் தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சி என்றாலும் கூட தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை எங்கள் தலைவருக்கு கூடக்கூடிய கூட்டத்தை வைத்து நீங்கள் முடிவு செய்யலாம். அரசியல் எண்ணிக்கை என்பது மிக முக்கியம். ஒரு புதிய தலைமுறை, 30 வயதிற்கு கீழுள்ள ஒரு புதிய தலைமுறை இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலை களம் கண்டிருக்கிறார்கள். எல்லா கட்சியிலையும் அதே மாதிரி மக்கள் இருக்கிறாங்க. அவர்களும் சில ஒழுங்கினமாக நடந்து கொண்டிருப்பார்கள். ஆர்வ மிகுதியாக சில விஷயங்களை செஞ்சிருப்பாங்க. ஆனால் இத்தனை பேர், இத்தனை லட்சம் பேர் குடும்பமாக பெண்கள், இளைஞர்கள், படித்தவர்கள், புதியவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியாக நீங்கள் கருத வேண்டாமா? அதனால தான் இத்தனை எதிர்ப்புகள் எங்களுக்கு வருது. அதனால தான் திமுக எங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஆளும் திமுகவிற்கு அதிமுக சவாலா, நாம் தமிழர் சவாலா, அல்லது அந்த அணிக்கு தமிழக வெற்றி கழகம் சவாலாக இருக்குது என்று சொன்னால் உண்மையிலே திமுகவுக்கு சவாலாக இருப்பது மக்கள் பிரச்சனைகள். கடந்த 4.5 ஆண்டுகளாக இந்த மக்களத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது? ஆசிரியர்கள் போராடுறாங்க, பேராசிரியர்கள் போராடுறாங்க, அரசு ஊழியர்கள் போராடுறாங்க. குறிப்பாக தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களும் இருக்கக்கூடிய அரசு கல்லூரியில் பணியாற்றக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்கள் மாதம் 25,000 சம்பளம். உயர்நீதிமன்றம் சொல்லுது அவர்களுக்கு 50,000 சம்பளம் கொடுன்னு. ஆனால் இந்த அரசாங்கங்கள் வெறும் 11 மாதத்துக்கு மட்டும் 25,000 சம்பளத்தை கொடுக்குது. 12வது மாதம் அவன் மண்ணை சாப்பிடுவானா? இது பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? இது சவால் இல்லையா உங்களுக்கு? கொரோனா காலத்தில் செவிலியர்களை பணியமர்த்தினீர்களே, அவரை நிரந்தரம் செய்தீர்களா? துப்புரவு பணியாளர்கள் சென்னையில் மட்டுமில்லை, தமிழ்நாடு முழுக்க உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்கிறாங்களே, அது சவால் இல்லையா உங்களுக்கு? வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும்தான் நம்ம சிவகாசியில் பட்டாசு வெடிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு மாதமும் சிவகாசியில் அங்கே பட்டாசு ஆலையில் தயாரிக்கப்படும் பொழுது அங்கே அந்த ஆலையில் பணியாற்றிய தொழிலாளர்கள் தொடர்ந்து இறந்தவனம் இருக்கிறார்களே. சிவகாசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு இறப்பு இருக்கிறது. இது இந்த அரசாங்கம் இதை தடுப்பதற்கு என்ன வேலை செஞ்சாங்க? இது இந்த அரசாங்கத்துக்கு முன்னிருக்கக்கூடிய சவால் கிடையாதா? தாவேகாவை, தமிழக வெற்றி கழகத்தை ஒடுக்க வேண்டும், தமிழக வெற்றி கழகத்திற்கு அனுமதி தரக்கூடாது என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய திமுக கச்சத்தீவை மீட்பதற்காக என்ன முயற்சிகள் எடுத்தார்கள்? ஒரே ஒரு மாநாட்டு தீர்மானம் சர்வதேச அளவில் பேசப்பட்டதா இல்லையா? அங்க இருக்கக்கூடிய என்னைக்கு கச்சத்தீவுக்கு அதிபர் சென்றார்? எந்த அதிபர் கச்சத்தீவிற்கு சென்றார்? இன்றைக்கு ஏன் கச்சத்தீவுக்கு அந்த இலங்கை அதிபர் சென்றிருக்கிறார் என்று சொன்னால் இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருடைய வார்த்தைக்கு சர்வதேச அரசியலில் முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வளர்ச்சி திட்டங்கள் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் எத்தனை நீர் ஆதாரங்களை அளித்திருக்கிறார்கள் என்பதை பற்றி என்னைக்காவது இந்த திமுக அரசு கவலைப்பட்டிருக்கிறதா? கடந்த 50 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சியை பிடித்து அதிமுகவுக்கு திமுக சவால், திமுகவுக்கு அதிமுக சவால், இப்படி மாறி மாறி வந்து சவால் பண்ணீங்க. ஆனால் மக்களுடைய பிரச்சனைகள் உண்மையான சவால். எதிர்க்கட்சிகளுடைய அரசியல் என்ன? எதிர்க்கட்சியுடைய அரசியல் என்ன? அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்கின்ற தவறை சுட்டி காட்டுவதுதான் எதிர்க்கட்சிகளுக்கான அரசியல். ஆட்சியை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசு என்ன செய்யணும்? எதிர்க்கட்சியை ஒடுக்குவது அவர் வேலையா? மக்கள் பிரச்சனைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள்? எனவே திமுக கூட்டணிக்கு உண்மையான சவாலாக விளங்குவது தமிழக வெற்றி கழகம் மட்டுமே. திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றுவதும் தமிழக வெற்றி கழகம் மட்டுமே என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.